ஸோ இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுற நம்மளோட மழைநீர் தண்ணியை வந்து சம்பு மூலமாக நம்ம மோட்டரில் ஏற்றிட்டு இந்த மாதிரி பைப்பில் பிடிச்சி நம்மளோட சாப்பிட்றதுக்கும் சமைக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நார்மலாகவே நேச்சுரல் ஃப்ரெஷ் வாட்டரோட டிடிஎஸ் லெவல் வந்து லெஸ் தென் 50 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க நம்மளோட மழைநீரில் வந்து எவ்வளோ டிடிஎஸ் லெவல் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்மளோட டிடிஎஸ் லெவல் பார்த்துட்டிங்கன்னா 39 காமிக்குது. அதாவது குடிக்கிறதுக்கு ரொம்பவே சூட் ஆனது அப்படின்னு காமிக்குதுங்க. நாங்கள் இந்த மழைநீர் சேகரிப்பு போட்டு நம்மளோட ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி குடிக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 வருஷமாக குடிச்சிட்ருக்கோம். ஸோ 6 வயசு குழந்தைலேருந்து 60 வயசு பெரியவங்க வரைக்கும் குடிக்கிறோம். இப்போ வரைக்கும் எங்களுக்கு எந்தவித உடல் உபாதையும் இல்லை. ஒரு சிலர் வந்து கேட்பீங்க, இந்த மாதிரியே குடிக்கிறீங்களே, இதுக்கு வேறு ஏதாவது ஃபில்ட்ரேஷன் மெத்தட் இருக்கா, அதில் இருக்க பேத்தோஜென்ஸை வந்து எப்படி கில் பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் கேட்பீங்க. அதுக்கு 2 ஃபில்ட்ரேஷன் மெத்தட் இருக்குங்க. ஒன்று நீங்கள் வந்து இந்த மழை தண்ணியை பிடிச்சி கொதிக்க வச்சு குடிக்கலாம். இன்னொன்று வந்து யூவி ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யூவி லைட்டை வந்து இந்த தண்ணியில் பாஸ் பண்ணி குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான 2 ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் இருக்குது. எங்களுக்கு வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுற சிஸ்டமே பெட்டராக இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்கனால நாங்கள் இதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் யாராவது இந்த மாதிரி மழை நீரை வந்து சேகரித்து குடிக்கிறீங்களா அப்படின்றத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.